பொய் விட்டு உடையான் கடல் புகவே. இந்த பொய்யான உலகத்தை விட்டு விட்டு மெய்யான பெருமானுடைய திருவடியை சென்றடையா திருவடி என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வார். அந்த இடத்துக்கு போவோம், திருக்கைலாயம் யாத்திரையா போவோம். யோக காட்சியிலே மாணிக்க வாசகருக்கு சிவிகை அனுப்புறாரு. அந்த சிவிகையில எல்லோரும் அடியார்கள் எல்லாம் சேர்ந்து ஏறுறாங்க, இவரும் ஏறுறாங்க. ஏறி பல ஊருக்காரங்களும் அடியார்களா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எம்மை ஆட்கொண்ட திறம் இவ்வாறு சிவபெருமான் என்னை ஆட்கொண்டாருன்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அனுபவத்தை சொல்லுவதுதான் இந்த பாடல். யாத்திரையா எங்க போறோம்? கைலாயம் போயிட்டே இருக்கிறோம். அதான் இந்த பாடல். உண்மையிலே நினைப்பவர் மனம். இந்த தடவை நினைவாலே யாத்திரை போறோம். இந்த வாழ்க்கையினுடைய நிறைவுல உண்மையிலே எங்க போவோம்? திருச்சிற்றம்பலம். பூவார் சென்னி மன்னஞ்சம் புயங்க பெருமான் திரையோமே பட்டுவாய் ஆண்பற்றி வந்து ஒரு படுவில் புகவே வேண்ட புலங்களினே உயர்ந்த பெருமான் மிகவே நினைவே எல்லாம் நகவே ஜாலத்துக்குள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தமக்கு பிரிவகையோ பந்தை கொண்டருளும் அவன் குறிப்பே குறிகுந்தே அடியாரீரும் அகல விடமின் விளையாண்டே உடலை கிளநீக்கி இவளோ கருத்தே நம்மை வைப்பார் நோய் மிகவோ காலம் திரியில்லை உடையாடி கேட்டிருந்தோடு உடன் போவதற்கு ஒரு பழுவே அதுவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியா சரவது அடையாமே புத்தி வைத்து திகழும் சீரா சிவபுரத்துள் சென்று சிவத்தால் வணங்கினாம் எல்லா உலகில் எல்லோரின் நான் செல்வோமே எல்லாம் தாழாதே பரிசே பெருமான் பேரானந்தே தெரியாதிருக்க மனிதர் திரு கதவம் திரண்ட போதே சிவபுரம்
வினையை திருந்த வைத்து ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவே புகழ்வார் தொழுவார் புகழ்வாராய் இங்கே வந்து ஆடாதே சிவலோகோம் திருப்புயங்கும் திருப்படை அப்படின்னா தொண்டர் படை, அது எழுச்சியாக திருக்கைலாயம் செல்கிறது. இப்படியாக நம்ம போயிட்டு இருக்கும்போது சிவகை இடது பக்கமா திரும்புதான். இடது பக்கம் என்ன இருக்குதான்? நரகம். இதுல யாரோ திருநீர் பூசாம உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க செய்த பாவம் நம்ம எந்த பக்கம் இருக்குது? நரகம் பக்கம். அப்புறம் ஞானவாள் வச்சிருக்காராம் குருநாதர். நாதப்பறை ஓம் ஓம்ன்றாராம், வெட்டி வீழ்த்துறாராம், பாவம் எல்லாம் போயிடும். சரின்னு ரைட்ல திருப்புதான். அந்த பக்கம் என்ன இருக்குதான்? இப்ப சொர்க்கம் போகணும்னு ஆசையா இருக்கா? சொர்க்கம் இருக்குதான், போகணுமா? ஏன் ஆசைப்பட்டா போலாமே. அப்படியே சொர்க்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணா கைலாயம் போகும். அதனால சொர்க்கமும் போற நம்ம நோக்கம் இல்லை. எங்க போகணும்? கைலாயம். ஒரே நோக்கம் கைலாயம். உடனே அதையும் யாரோ திருநீர் பூசாம இருக்காங்க, பெரும் புண்ணியவான் யாரோ இருக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு இழுக்கிறது. அதையும் என்ன பண்ணணுமா? வெட்டி இழுக்கிறார். இப்ப திருப்பி சிவி எங்க போகுது? நேர கைலாயம் போயிட்டு இருக்கு. நினைச்ச அந்த நோக்கத்தின்படி போய்கிட்டே இருக்குது. அந்த அதெல்லாம் திருப்படை எழுச்சி. போகும்போது எல்லாம் சோகமா போவாங்களா? பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே போவாங்களா? அதான் சொல்றாரு, அற்புதமா சொல்றாரு. தொண்டர்கள் தூசி செல்வி பத்தர்கள் சூழ போய் ஒன்றர்கள் யோகிகளை பேரணி உந்தீர்கள் கூட்ட கூட்டமா வாங்க போவோம் கைலாயம். தனி ஒரு மனிதராக குருநாதர் எப்பொழுதுமே போக மாட்டார். கூட்டம் கூட்டமா தான் என்ன பண்ணுவாரு? அடியார்களை கூட்டிட்டு போவாரு. அப்படியாக நாம் படை எழுச்சியாக செல்கிறோம் திரு கைலாயம். மாணிக்க வாசகர் பொன்னார் திருவடிகள் திருப்படை எழுச்சி பிள்ளையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். ஞானவாள் ஏந்தும் மானமாயேறும் ஆன நீட்டு கவசம் அடைய புகுமின்கள் காணவோர் கொள்வோம் கொள்வோம்
சிறப்பாக இந்த பாடல்கள் அமைந்ததால் வெண்பா அணிந்தோர் தன்மை, அவ்வாறாக திருக்கைலாயம் செல்கின்றவருடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் இந்த பாடல். வினை இரண்டும் வெந்து அகன்று தூய ஆன்மாவாக பயணித்துக் கொண்டிருப்பதுதான் என்பதுதான் இந்த பாடல். ஆகவே தூய ஆன்மாவாக நாம் இறைவனிடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து இந்த பாடலை உற்றுனோம். மாணிக்க வாசகர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருவெண்பா திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். மெய்ய வினை இரண்டும் வெந்த வல்லமை உருக்கி பொய்யும் பொறியாகாது கை தொழுவே உயும் வகையே நோயின் கவியே முன்னை வினை இரண்டும் பேரறுத்து உள் நின்றான் பின்னை பிறப்பருக்கும் பேராளன் அறையோ அறிவாற்று அமைத்துள்ளதும் வீழ்ந்த மறையோனுமான பின்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிதாம் பத்தாதை ஆக்கும் வருகையின் கணக்கு பண்டாய நான்மறை. பண்டை காலத்திலே நான்மறைகளாலும் காண முடியாதவன் சிவபெருமான். இந்த தடையனை தொண்டாக கொண்டருளும் கோகலியம் கோமாருக்கு நெஞ்சமே உண்டாம கைமாறு. என்ன கைமாறு செய்வேன் என்று போல சொல்லுகிறார். முக்கியமா 7வது பாட்டுல ஒரு செய்தியை சொல்லுகிறார். பேசி பெருந்துரையே என்று புறப்பாரு. எதை பேசினா மணிவார்த்தை பேசி. அந்த மாசில்லாத மணி சிவபெருமானுடைய மணிவார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன். அப்படின்னா இந்த திருவாசகத்தை பேசி பேசி அல்லது பாடி பாடி என்னுடைய பிறப்பை அறுத்தேன். என்னை ஆட்கொள்ள
வாசகத்தை பேசி பேசி என்னுடைய பிறப்பை அறுத்தேன். அந்த இந்த பிறப்பை அறுக்கிறதுக்கு மருந்தாக வந்த அந்த அடியை என் மனதிலே வைத்து பாடினேன் என்று குறிப்பிடுகிறார். திருவாசகத்தை நான் மனசுல வச்சு பாடினேன், என்னுடைய பிறப்பு அறுக்கப்பட்டது. அந்த திருவாசகத்தை இப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்க மனசுல வச்சு பாடணும். என்ன ஆயிடும்? நம்முடைய பிறப்பு அறுக்கப்படும் என்று அற்புதமாக சொல்லி அந்த பண்டாய நான்முறையை நிறைவு செய்கிறார். அவர் எப்படி பாடி பிறப்பை அறுத்தாரோ அதை போல மனதில் வைத்து நாம அந்த திருடியை மனதில் வைத்து பிறப்பை அறுத்துக் கொள்வோமாக. பண்டாய நான்மறை பண்டாய நான்மறையோ பாடனோ கண்டாரமில்லை கடையேனை கொண்டாக கொண்டரலும் கோகழியம் கோமாது நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரை குளமலமோடோ மாய பெருந்தேன் பெலந்தருபரியின் மேல் வந்த அல்லல் மருவோம் பெருந்துரையை வாழ்த்து மின்னல் வாழ்த்த அருவோம் கெடும் பிறவி காடு கடலில் வரைவான அதில் வரைவான நம்முடைய விடியாரலோ பெருந்துரையான் அங்கமாக காலமாரலும் பெருநெஞ்சே வாழ்த்து மனாகலாவாரும் பல்வினையை மாய்ப்பாரும் ததும்பது ஏச தகுவாரும் சுதமரத்தில் பிறங்கி ஏதும் திருவார் பெருந்துரையை நன்பிறங்கி ஏதும் நமர் நடி பெருந்துரையை நம்மிடங்கள் போயகல எண்ணிகள் போகழிக்கு அரசை மணிமொழியாளர் உத்தர கோசமங்கை மணி கழியாது இருவரங்கான் கணவரணங்கள் எல்லாம் பெரிவமென பெருமடியா பிறப்பகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துரையுள் என்றும் பெரியானை வாயார பேசு பெரிய பெருந்துரையை என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்து என் மனத்தை வைத்தேன் என் மனத்தை வைத்தேன் நல்ல மருந்து நடி என் மனத்தை வைத்தேன் நல்ல மருந்து நடி என் மனத்தை வைத்தேன் திருப்படையாச்சி இப்ப யாத்திரை போய் கொண்டிருக்கக்கூடிய சிவிகை எதுக்குள்ள போயிடுச்சு? திரு கைலாயத்துக்குள்ள போயிடுச்சு. அங்கே வீணை நாதம் கேட்கிறது, சங்கநாதம் கேட்கிறது. நாமெல்லாம் போய் உள்ள இறங்கிட்டோம். சாமியை காணல, நந்தியம் பெருமான காணல, முனிவர்களே தேவர்களே எல்லாரையும் காணல. அங்க இருக்கிறாங்க, எங்கடா? அந்த திருப்படை தொண்டர்கள்ல நம்ம போய் இறங்கிட்டோம். ஆகாதே ஆகாதே என்று பாடுகிறார். ஆகாதேன்னா ஆகாமல் போய்விடுமோ, ஆகாமல் போய்விடுமோ. இனிமே டெய்லி கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாதே. இனிமே டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அது ஆகாமையா போயிடும். கண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமா. இனிமே இந்த பூமியில வந்து பிறக்க வேண்டிய வேலையே கிடையாது. இனிமே காரிகையார்கள் தம் வாழ்வி என் வாழ்வு தடைபடுமாகாது. இனிமே கல்யாண காட்சி, இந்த குழந்தை பிறக்கிற வளர்க்கறது, இந்த வேலையெல்லாம் நமக்கு கிடையாது என்று வரிசையாக ஒவ்வொன்றாக சொல்லி, சாமி எங்களை ஆட எழுந்தருளை பெறலை, நாங்க வந்துட்டோம், நீங்க காணமே, வாங்க வாங்க என்று இறைவனை எழுந்தருளை செய்வதுதான் இந்த பாடல். கைலாயத்துக்குள்ள போயிட்டா சாமி நீங்க வாங்கன்னு கூப்பிடுறதான் இந்த பாடல். நீங்க கூப்பிடல நிறைவுல சாமி என்ன பண்ணிடணும்? உங்க பக்கத்துல வந்துடணும். மாணிக்க வாசகர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருப்படையாட்சி
தில்லையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். கண்களிரண்டும் அவனன் கடல் கண்டு படிப்பன ஆகாதே. கண்களில் வந்து திகழ்ந்திடுமாறு கலந்திடுமாகாதே. Thank you.
மந்திர ஜோதி தொடர்ந்தெழுமாகாதே பள்ளிய மாய பரப்பரவந்த பராபரமாகாதே கண்டறியாத பர அனுபவங்கள் பரவெழுமாகாதே இள்ளிய நன்முதலால் மயல் நின்று விளைந்திடுமாகாதே நின்றவரும் அறியாத விழ பொருளே பொருளாகாதே எல்லையில்லாதன என் குணம் ஆனவை எய்திடுமாகாதே காமணி எங்களை ஆள எழுதருள பெரிதே தங்கு திரண்டு முரண்டெழும் கோசை கருகனமாகாதே அறிவிடாத குணங்கள் நம்மோடு கழித்திடுமாகாதே தங்கு திரண்டு முரண்டெழும் கோசை கருதிடமாகாதே அறிவிடாத குணங்கள் நம்மோடு கழித்திடுமாகாதே தங்கு திரண்டு முரண்டெழும் கோசை கருகனமாகாதே அறிவிடாத குணங்கள் நம்மோடு கழித்திடுமாகாதே அங்கென நல்வென மாயையழகிடுமாகாதே ஆகையெல்லாம் அடியோடினோம் அக்கடியாகாதே தென்கையில் ஒன்கண் மடங்கையில் திருந்தை நிலைப்பனமாகாதே சீரழியாத சிவ அனுபவங்கள் தெரிந்திடுமாகாதே எங்கும் நிறைந்த முதோர பரஞ்சுடரை துவனாகாதே சீரழியாமலையோ கிளியான எழுந்தருளப் பெரிதே நீரறியாமல் நோடுனாய எழுதருள பெரிதே எழுந்தருள பெரிதே எழுந்தருள பெரிதே நீரறியாமலையோ நிலையான எழுதருள பெரிதே எழுந்தருள பெரிதே எழுந்தருள பெரிதே எழுந்தருள பெரிதே எழுந்தருள பெரிதே எழுந்தருள பெரிதே எழுந்தருள பெரிதே திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி ஆனந்த மாலை பிள்ளையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். மின்னேரணைய பூங்கழல்கள் அழைத்தார் கடந்தாகிய உலகம் பல்நேரணைய மனக்கதையாய் கழி புட்டு அவள கடல் வீண நாளறியா பதங்கள்தாய் யானது அறியாதே கேட்டே பல்லாருன்னை தனி கேட்டோம் பழைய அடியாரோடும் போராது தீரம் இன்றி நோம்பு இன்றி செறிவே இன்றி
காலும் காட்டி வழி காட்டி காரா உலக நெறியேற தெருவே தெருமா தெருகில்வே தேரிடாராய் வழி கொண்டார் கொடுமாநகரத்து அழுந்தாமே காத்தா கொள்ளும் ஒரு மணி காலாய் உலையை தருவானே தாரானொழிந்தால் சொகலையா தாயே என்று உன் தாளரையே தயாரி என்பாரில்லை அருளவே நாவோ கொடியே கிடவே அமையோமே எல்லாம் என் அளவோ தப்ப வாழ்ந்து என்னாரோ குதிரை பரியாக்கி தாரமெல்லாம் நிகழ்வீற்று குதிரை பரியாக்கி தாரமெல்லாம் நிகழ்வீற்று பொருளே அவியாதே அப்பா பாட்டி வெள்ளவே பொருளே அவியாதே அப்பா பாட்டி வெள்ளவே ஒன்றோ மரியே